அன்பு தம்பி தங்களுக்கு வணக்கங்க. டெஸ்டிங் நிறைய டெஸ்டிங் பார்த்துட்டோம். ஆனால் இது வந்து பெரிய பெரிய அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்டிங் தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா டெஸ்டிங். ஓகேவா? இது வந்து இந்த பேங்கிங் செக்டார்ஸுங்க, கிரிட்டிக்கலான அப்ளிகேஷனில் இந்த டெஸ்டிங் இல்லாமல் மூவ் ஆகாதுங்க. ஓகேவா? அதாவதுங்க, நாம் டெவலப்பருங்க, கிளைண்ட்டு டெவலப்பர் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணுவான். அதாவது ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அது பேர் டெவலப்பர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கோர்ஸும் டுபாக் ஒரு கோர்ஸ் ஏமாற்றுவானுங்க. ஓகே, நிறைய பேர் அதை படித்து ஏமாந்துருப்பாங்க. சரி, அதை விட்டுருங்க, வேணாம். ஸோ ப்ரொடக்ஷன்னா என்னென்னா, ஒரு ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுறதுங்க. கிளைண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது தான் ஆல்ஃபா டெஸ்டிங். இந்த ரிலீஸ்க்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியாச்சுங்க, கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்து ஒழுங்காக வேலை செய்யலாம் டெஸ்ட் பண்ணுறது வந்து பீட்டா டெஸ்டிங். அதுக்கப்புறமா கிளைண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது எல்லாம் ப்ராஜெக்ட் முடிச்சாச்சுங்க, இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெவலப்பர் டெஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஏதாவது பக் இருக்கா அப்படின்னு ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்தது கிளைண்ட்டிட்ட கொடுத்த உடனே டப்புன்னு எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா ரிஸ்க். இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன்னா, இருக்கிற 10 லட்சம் கஸ்டமர் யூஸ் பண்ணால் என்ன ஆகுது? அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 யூஸருக்கு அப்புறம் 10 அங்கே இருக்கிற மேனேஜர்ஸுங்க, அப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்குள்ளேயே வந்து ஒரு 4-5 பேர் டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஓரளவு எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தாப்பான்னு செக் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. புரியுது? அது பீட்டா டெஸ்டிங். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட் டீமே ஒரு முறை டெஸ்ட் பண்ணுறது ஆல்ஃபா டெஸ்டிங்லாம் முடிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, சிஸ்டம் டெஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ஒரு செக் பண்ணுறது ஆல்ஃபா டெஸ்டிங். ரிலீஸ் பண்ண பின்னாடி கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்து ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் கொடுக்குறது மாதிரி. அதாங்க சாப்பாடு செய்கிறோன்னு வச்சுங்களேன். கஷ்டம், நான் தான் சமைக்கிறேன், சாப்பாடு செய்யணும் சார், டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பாருங்க சார், நான் அவர்கிட்ட கொடுத்து ஒரு மாதிரி நல்லா இருக்குப்பா அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தலாம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது, உப்புலாம் நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா சார், அதுதான் பீட்டா டெஸ்டிங்க. சரிங்களா? ஓகேவா? இதை பற்றி டீட்டெயிலான செஷன் தான் இன்னைக்கு போக போகுதுங்க. கண்டிப்பாக 3 நாள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்டுங்க, வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட நம்ம கிளாஸில் கேளுங்க, கைட் பண்ணுறேன். 3 நாள் ஐம் வெயிட்டிங்.